வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் குடமிளகாய் சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 வரமிளகா, 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, ஒரு குடமிளகாய். இந்த வரமிளகாவும் பூண்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் திரியாக வர மாதிரி அடித்து எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கணும். அப்புறம் கடாயில் கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி வரும். எண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து வந்துடும். இந்த மாதிரி வறுந்து வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கிறோம். அப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம அதை வதக்கிடணும். பூண்டை நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டோம்னா நிறைய பேர் சாப்பிடும்போது அதை தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் நம்ம அந்த காஞ்ச மிளகாய் கூட அதை மிக்சியில் திரி அடித்து எடுத்துக்கிறோம். வெங்காயம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சின்ன தக்காளி போட்டுருங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தக்காளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு இந்த டைமில் போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்ததும் அந்த குடமிளகாயை போட்டுக்கிறோம். குடமிளகாயும் ஸ்லைஸாக சின்னதாக போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கும்போது இந்த குடமிளகாயோட வாசனை போயிட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதமாக அதுவும் வதங்கி வந்துடும். அது வதங்கினது வரும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அது மஞ்சத்தூள் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாயும் பூண்டும், அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறோம். அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதையும் வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம குடமிளகாய் ஒரு 3 நிமிஷம் வதக்கி இருக்கனால இந்த மசாலா போட்டு இதுவும் வதக்கும்போது ஏற்கனவே ஒரு 3 நிமிஷம், இது ஒரு 3 நிமிஷம், 6 நிமிஷம் நல்லா வதங்கும்போது நல்லாவே அது வெந்து இருக்கும். இதில் சாதம் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, சாதம் கொலன்னு எடுக்கக்கூடாது. தயிர் சாதத்துக்கு மட்டும் கொலன்னு எடுத்தால் அது நல்லாயிருக்கும். மற்ற எந்த ஒரு கிளற சாதமாக இருந்தாலும் நம்ம திரியாக இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். நம்ம அதுக்கு பாசுமதி ரைஸும் எடுத்துக்கலாம், சாதா அரிசியும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது சாதா அரிசி. இது நல்லா வெந்து வந்ததும் ஒரு 6 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சாதத்தை அதிலே போட்டு கிளறிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்ன்றது ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.